வெல்கம் டு மேல்ஸ் கிச்சன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பானிபூரி தான். எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இப்போது 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சாச்சு. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெறும் மிளகாய் தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு வேக வச்ச பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். பாசிப்பயிரை ஊற வைக்காமல் அதை நல்லா ஒரு 6 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சுருக்கோம். ரொம்ப குழைய வேகாமல் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம யம்மியான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பானிபூரி வாட்டர் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். இப்போது ஒரு கட் அளவுக்கு நம்ம புதினா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நாங்கள் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக பானிபூரிக்கு 2 வாட்டர் நம்ம செய்வோம். ஒன்று ஸ்வீட், ஒன்று காரம். ஸோ நம்ம இப்போ ஒரே வாட்டராக நம்ம ரெண்டுமே செய்ய போகிறோம். காரம், இனிப்பு ரெண்டுமே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு துண்டு டேட்ஸ், கொஞ்சோண்டு அப்புறம் வெல்லம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதோடையே கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரான்சிஷன் பார்த்தலாம். இப்போது இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போது இந்த வாட்டரில் நம்ம ஆம்ச்சூர் பவுடர், சீரகத்தூள் அப்புறம் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு லெமனோட சாறை நம்ம சேர்த்துக்கலாம். இதான் கைஸ், நம்ம பானிபூரிக்கு பானியும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம ரெடிமேடாக நம்மளுக்கு கிடைக்கிற இந்த பானிபூரி வத்தலை நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே யம்மியான டேஸ்டியான பானிபூரி ரெடி. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.